குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தினமலர் அன்பான வணக்கங்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேல் பிணைக்காக போராடி இருந்தாங்க. இன்று கிடைத்திருக்கிறது. அதாவது நம்ம சரியாக பார்க்க போனால் ஒரு 2 பிணை வேணும், அது மீன்ஸ் ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு 2 செக்யூரிட்டி பாண்ட் கொடுத்து பிணை பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசியலில் உற்று நோக்கப்படுது. இருந்தாலும் இவர் பிணை பெற்றதில் என்னென்ன சாராம்சங்கள்லாம் இருக்குது? நம்ம தொடர்ந்து இது சம்மந்தமாக அவர் கைது செய்யப்பட்ட போதே நிறைய பார்த்துட்டு இருந்தோம். பட் லீகலி என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞர் சத்யகுமார் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன் சார். நம்ம செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போதே தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பேசும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம சொன்னோம், கிட்டத்தட்ட சீக்கிரமாக கிடைச்சிரும். பட் இவ்வளவு நாட்கள் ஆகும் நம்மளே எதிர்பார்க்கவில்லை, யாருமே எதிர்பார்க்கல. பட் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு, சட்ட போராட்டத்திற்கு பிறகு கிடைத்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? டெஃபினட்டாக செந்தில் பாலாஜியுடைய அரசியல் பயணமும் இந்த கேஸும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நடந்த மேட்டரு. செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரசியல், அதாவது அவருடைய டேர்னிங் பாயிண்ட் ஆகப்பட்டது புரட்சியாளர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அவரை மந்திரி ஆக்குனது, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆனது. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆனோடனே அந்த துறைக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது டிரைவரு, அதுக்கப்புறம் கண்டக்டரு, அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆகப்பட்டது. அந்த துறை தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதை வந்து வாய்ப்பாக கருதி அவர் வந்து வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற ஜாப் ஃபார் சேல் பண்ணித்தரேன் அப்படிங்கிற ஜாப் ஃபார் சேல் ஸ்கேம் தான் சொல்கிறாங்க. இதை பாப்புலராக வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சில பேர்கிட்ட காசு வாங்கி வேலை கொடுத்ததாகவும், சில பேர்கிட்ட காசு வாங்கி வேலை கொடுக்காததாகவும் அவர் மேலே சில அலிகேஷன்ஸ் வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸில் இருந்துகிட்டு இருந்தது. இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கேஸை வந்து அவர் மேலே போடணும்னு முயற்சி எடுத்தது யார், அதான் முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ வந்து அதிமுக டெஃபினட்டாக வந்து யார் முயற்சி எடுத்திருப்பா? திமுக. ஸோ இதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா he was a யங் மினிஸ்டர். அப்போது 39-40 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்போது மந்திரி ஆகும்பொழுது ஃபஸ்ட் டைம். அப்போ வந்து திமுக வந்து இதை பர்சியூ பண்ணுறாங்க. இந்த கேஸை பர்சியூ பண்ணி 3 எஃப்ஐஆர் வந்து கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி அந்த எஃப்ஐஆர் வந்து போடப்படுது. அந்த எஃப்ஐஆர் வந்து இருந்துகிட்டு இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் கட்சி மாறிட்டே வராரு. அதிமுகவில் இருந்தார், அமமுக போனார், அமமுகலேருந்து திமுகவுக்கு வந்தார். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் அ பார்ட்டி லாயலிஸ்ட். பார்ட்டி லாயலிஸ்ட்னா என்னென்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா திமுகனா ஃபேமிலியே திமுகவாக இருப்பாங்க. ஆமாம், தொடர்ச்சியாக திராவிட சித்தாந்தத்தில் ஊறி அதிலே வந்து இருந்து கட்சி பதவிகள் தானாக தேடி வரும். கலைஞரையாக இருந்தால் கலைஞரையாக கூப்பிட்டு பண்ணுவார், ஸ்டாலின் சார் கூப்பிட்டு பண்ணுவாங்க, அறிஞர் அண்ணா பீரியட்லேருந்து இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி பார்ட்டி லாயலிஸ்ட்டு. அதே மாதிரி பிஜேபி எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு, பிஜேபி வருவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பார்ட்டி லாயலிஸ்ட்னு சொல்லுவோம். பட் செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் லாயல் டு த பார்ட்டி. அவரோட டைமென்ஷன் வந்து லாயல் டு த பவர். ஸோ எங்கே பவர் கிடைக்குமோ, எங்கே பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கே அலைன் ஆகிப்பார். ஸோ அதுதான் ட்ரெண்டு. அதிமுக அமமுக பவருக்கு வர மாதிரி தெரிஞ்சுது, அதனால் அவரோட பர்செப்ஷனில். ஸோ அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் திமுகவுக்கு வராரு. ஸோ எந்த கட்சி அவர் மேலே கேஸ் போடணுன்னு அந்த முயற்சிகள் எடுத்தாங்களோ அந்த கட்சிக்கே வந்துட்டார். அப்போது அவருடைய பவர் ஆஃப் நெகோசியேஷன் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் மந்திரி ஆகிடுறாரு. டாஸ்மாக் துறையும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி ஆகிடுறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த 3 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது. கணேஷ்குமார், தேவசாயம், ஒருத்தர் கேஸ் கொடுத்துருந்தாரு. அந்த 3 பேர் கொடுத்த கேஸை வந்து காம்பவுண்டிங் பண்ணுறாங்க. நீங்கள் வழக்கறிஞராக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காம்பவுண்டிங்ன்ற ப்ராசஸ் என்னென்னா, அவங்க பொதுமக்களுக்காக காம்பவுண்டிங்னா, அவர் வந்து காசு கொடுத்தாங்க, நான் திருப்பி கொடுத்துட்டேன், ஸோ வேலை கிடைக்கல அவங்களுக்கு, அதனால் அவங்க வந்து காம்பவுண்ட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் போடுறாங்க. கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் காம்பவுண்ட் ஆகிடுது. பட்டு இதில் பாதிக்கப்பட்டவங்க யாருன்றது தான் பாயிண்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க பணம் கொடுத்தாங்க, வேலை கிடச்சிருச்சு, அவங்க வேலைக்கும் போயிட்டாங்க. பணம் கொடுத்தாங்க, வேலை கிடைக்கல, அவங்க பாதிக்கப்பட்டவங்க நம்ம நினைக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு லோக்கல் ஸ்டாண்ட் எடுத்து ஒருத்தங்க பெட்டிஷன் போடுறாங்க. யார் பெட்டிஷன் போடுறான்னா, ஒரு சில பேர் காஞ்சிபுரத்துலேருந்து இங்கெல்லாம் வந்து பெட்டிஷனர்ஸ் போடுறாங்க. அவங்க யாருன்னா, பணம் கொடுக்கல, ஆனால் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க டிபார்ட்மெண்ட்டு போய் ஜாயின் பண்ணோன்னு. கண்டக்டராகவோ, டிரான்ஸ்போர்ட் டிவிஷனில் பஸ் கண்டக்டராகவோ, இல்லை பஸ் டிரைவராகவோ, டிரைவர் பொசிஷனுக்கோ அவங்க வந்து லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து மேல்முறையீடு போகிறாங்க. அவங்க மட்டும் பாதிக்கப்பட்டவங்க கிடையாது,
நாங்கள் வந்து மெரிட்டில் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் காசு வாங்கி வேலை கொடுத்துருக்காரு, காசு வாங்கலுக்கும் திருப்பி கொடுத்துட்டாரு, ஆனால் நாங்களும் பாதிக்கப்பட்டவங்க தானே, 3 பேர் பாதிக்கப்பட்டவங்கன்னா ஆயிரக்கணக்கான பேரும் பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு பெட்டிஷன் போடும்பொழுது இது சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ்க்கு வருது. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மேல்முறையீடு பண்ணும்பொழுது சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பேண்டட் த டெஃபினிஷன் ஆஃப் அக்ரீட் பார்ட்டி. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் அப்சர்வேஷனில் வருது. அக்ரீட் பார்ட்டினா யார் அப்படின்னா, யார் வந்து அந்த மெரிட்டில் வந்து அந்த வேலை கிடைக்குமோ அவங்க தான், அவங்களும் வந்து அக்ரீட் பார்ட்டி தான்ன்ற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் வருது. சப்சிக்வெண்ட்டாக 2வது அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் வருது போன வருஷம் மே மாதம். அந்த மே மாதம் வந்த ஜட்மெண்ட்டில் தான் ப்ரெடிகேட் அஃபென்ஸோட இன்வெஸ்டிகேஷனே முடிஞ்சிருந்தாலும் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு வருது. அதுவும் வந்து 30 நாள் டைம் கொடுக்குறாங்க. உடனே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் உடனே வரல. எதுக்காக இந்த பாயிண்ட் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இப்போ இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியை யூனியன் அதாவது நேஷனல் பார்ட்டி மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுற எஃபர்ட்டு ஆக்சுவலாக ஃப்ரூட்ஃபுல் கிடையாது. காரணம் என்ன, இந்த கேஸ் யார் வந்து போட்டா செந்தில் பாலாஜி மேலே? அப்போ இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவரு ஏடிஎம்கே இருக்கும்போது போட்ட கேஸு. அந்த கேஸ் இருந்ததுனால தான் இடி வந்தாங்க. இடியும் சோமோட்டா வரலையே. இடி எப்போ வராங்க? செந்தில் பாலாஜி அவர்கள் காம்பவுண்டிங் அதாவது பணத்தை திருப்பி கொடுத்து அவங்க போய் பெட்டிஷன் போட்டதுனால அது மேல்முறையீடுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பேஸ் பண்ணி தான் இடி வந்தாங்க. அது 30 நாட்களுக்குள்ள. செகண்ட், சிசிபி தானே இப்பயும் வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. ஸ்டேட் ப்ராசிக்யூஷன் தானே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆனது சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி ஜூன் 13, 2023 அன்றைக்கி அரெஸ்ட் ஆகிறாரு. அரெஸ்ட் பண்ணுறாங்க. 14ஆம் தேதி கஸ்டடி கொண்டு போகிறாங்க. கஸ்டடி கொண்டு போனோடனே என்ன ஆகுது உங்களுக்கே தெரியும். அந்த என்டையர் சீன் அப்போ என்ன நடந்ததுன்னா, அப்போ அவர் எவ்வளோ டென்ஸ்டாக இருந்தார், என்னென்ன இஷ்யூஸ்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதாவது ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஆட்கொண்டு மனு போடுறாங்க. அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டிஸ்மிஸ் ஆகுது. சப்சிக்வெண்ட்டாக 2 வாட்டி பெயில், 2 ட்ரான்ச் ஆஃப் பெயில், அதாவது செஷன்ஸ் கோர்ட்டில் ஆரம்பித்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் திருப்பி வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கே போங்க, தட்ஸ் அ ட்ரையல் கோர்ட் ஃபார் பிஎம்எல்ஏ போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் டைம் போகிறாரு. செகண்ட் டைம் போகும்போது இந்த வருஷம் February மாதம் 2024 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாரு. பெயில் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. டிஸ்மிஸ்மெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் டைம் லைன்ஸும் மார்க் பண்ணுறாங்க. என்ன மார்க் பண்ணுறாங்க? ட்ரையல் வந்து கமென்ஸ் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நடுவண் நீதிமன்றம் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட் வந்து இவர் கேஸை மட்டுமே பார்க்கறதுக்காக பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட் வந்து பண்ண முடியாதுல்ல. சாதாரண மனிதர்கள் கேஸும் இருக்குது, கேஸ் ஆடப் ஆகுது, பாஸ்ட் கேசஸ் இருக்குது. அப்போ கோர்ட் வந்து எவ்வளோ பேர்டன் இருக்கும் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க, இந்த டியூரேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஏன்னா பேர்டன்டு. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸும் இருக்குது, டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கோர்ட்டோட பேர்டன் என்னன்னு தெரியக்கூடாதுன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பெயில் டிஸ்மிஸ் ஆச்சு இல்லை February மாதம், அந்த பெயில் மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாரு. அப்பீல் போனது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாருன்னா, பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் ட்ரையல் எப்போ கமென்ஸ் ஆகும் தெரியாது. ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் 3 இருக்குது. அந்த 3 ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் கன்விக்டா அக்விட்டல் ஆங்கிறது அப்போ தான் தெரியும். அதனால் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் அரெஸ்ட் ஆயிருக்கனால என்னோட அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்படுது. பாதிக்கிறது மட்டும் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகுது. அதனால் இந்த அதுக்காக ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அது மேலே ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு போகிறாரு. பேரலாக டிஸ்சார்ஜ் பெட்டிஷனும் போடுறாரு. இதில் ப்ரெடிகேட் அஃபென்ஸில். ஸோ அந்த பெட்டிஷன் வந்து பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி 471 நாள் செந்தில் பாலாஜி சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது 471 நாளுமே கோர்ட்டில் பெட்டிஷன் பெண்டிங் இருந்தது. ஏதோ ஒரு பெட்டிஷன் தொடர்ச்சியாக பெண்டிங் இருந்தது. அதில் லாஸ்ட்டாக பெண்டிங் இருந்தது தான் இந்த பெயில் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில். இந்த பெயில் எப்படி கொடுத்தாங்க, எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, என்ன கண்டிஷன்ஸோட கொடுத்துருக்காங்க? இந்த பெயில் கொடுத்த கண்டிஷனை தாண்டி அந்த பெயில் என்ன ஆர்குமெண்ட் நடந்ததுன்றது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் முக்கியமாக ஆர்குமெண்ட் ஆகப்பட்டது 4 கோணங்களில் நடந்தது கோபாலகிருஷ்ணன் சார். ஃபஸ்ட்டு இந்த ஆர்குமெண்ட் யாருக்கு யாருக்கும், செந்தில் பாலாஜியோடைய தரப்பு வழக்கறிஞர்களும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி எங்கேஜ் பண்ண வழக்கறிஞர் எல்லாருமே டாப் லாயர்ஸ் இந்த கண்ட்ரி. தொடர்ச்சியாக ஒரு இன்ஸ்டன்ட்டில் இல்லை, ஆட்கொணு மனு போட்டதுலேருந்து இது வரைக்கும் டாப் லாயர்ஸ் தொடர்ச்சியாக எல்லா பெட்டிஷனுக்கும் அப்பியர் ஆயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் கிடையாது, பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்லையும் அப்பியர் ஆயிருக்காங்க. டாப் அட்வொகேட்ஸ் இந்த கண்ட்ரி, சீனியர் கவுன்சில்ஸ் எல்லாருமே. ஸோ இது என்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் நடந்தது இந்த பெயில் அப்ளிகேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்த பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து 1.34 crores அவரோட ரிட்டர்னில் காட்டலன்னு, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில். அதுக்கு கொஞ்சம் அதை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும். அந்த 1.34 crores அப்படிங்கிற அந்த அமௌண்ட் டெபாசிட் ஆகப்பட்டது. அந்த ஸ்பிளிட்டப்பும் கொடுத்துருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க அப்ளிகேஷனில் எங்கள் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா,
அந்த 1,34,00,000 ரூபாய் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம். அப்புறம் வந்து அதில் ஒரு பார்ட் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம், இன்னொரு பார்ட் வந்து அவர் எம்எல்ஏவாக இருந்த பொழுது சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி எப்படி கேஷ் டெபாசிட்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த வாதத்தை நம்ம கேட்கல, இடி கேட்குறாங்க. இடி என்ன சொல்கிறாங்க, அது அக்ரிகல்ச்சர் இன்கமாக இருந்திருந்தா அது அக்ரிகல்ச்சர் இன்கம்னு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கலாம்ல. செந்தில் பாலாஜி இஸ் நாட் அன் ஆர்டினரி மேன், இஸ் அ பொலிட்டிஷியன் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், இஸ் மை மினிஸ்டர். அவர் ரிட்டர்ன்ஸ், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவருக்கு தெரியும். ஏன் தெரியும்? பிகாஸ் நாமினேஷன் ஃபைல் பண்ணும் பொழுது அதில் கரெக்டாக ஃபைல் பண்ணுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அஃபிடேவிட்ல மிஸ்டேக் இருந்தால் நாளைக்கு அது கான்ஸ்டியூஷனாக கொஸ்டின் பண்ண முடியும் ரிட் பெட்டிஷன்ஸ் வழியாக. ஏன்னா இஸ் ஹோல்டிங் அ பப்ளிக் ஆஃபீஸ். அப்படின்னும்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன வாதம் வைக்கிறாங்க, இது எப்படி அக்ரிகல்ச்சர் இன்கமாக இருக்க முடியும், எப்படி வந்து இது சேலரி இன்கமாக இருக்க முடியும்னு அவங்க வாதம் வைக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்குமெண்ட். செகண்ட் லெவல் ஆஃப் ஆர்குமெண்ட் வந்து ஹார்ட் டிஸ்க் சீஷரை பற்றி. இந்த ஹார்ட் டிஸ்க் சீஷர் என்னன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சீஸ் பண்ணும்பொழுது ஹெச்பி ஹார்ட் டிஸ்கை சீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராசிக்யூஷன் சைடில் இருக்கவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு வேர்டுங்கிறதுக்காக ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து அவங்க ரிப்ளை கொடுக்கும்போது சார்ஜ் ஷீட்டு எல்லாத்துலேயும் வந்து சீகேட் ஹார்ட் டிஸ்க்னு போட்டிருக்காங்க. இது இந்த பிராண்ட் சீகேட் ஹார்ட் டிஸ்கா இல்லை கோர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஹெச்பி ஹார்ட் டிஸ்கா? இவர் செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஹெச்பி ஹார்ட் டிஸ்க். இடி என்ன எழுதியிருக்காங்க, சீகேட் ஹார்ட் டிஸ்க். இப்போ ஜென்ரலாகவே ஹார்ட் டிஸ்க்னாலே சீகேட் தான் நிறைய பாப்புலராக இருக்கும், ஹெச்பிங்கிறது ரேராக இருக்கும். ஹெச்பி ஹார்ட் டிஸ்க் சீஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது, ஆனால் சீகேட் ஹார்ட் டிஸ்க்னு எழுதியிருக்காங்க போல இருக்குது. இதை வந்து ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போது ப்ராசிக்யூஷன் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறையும் பெரிய ஆர்குமெண்ட்டை கொண்டு போகிறாங்க செந்தில் பாலாஜி ஒரு தரப்பில். மூணாவது ஆர்குமெண்ட்டு என்னன்னா ஃபைலை பற்றி. சிஎஸ்ஏசின்னு ஒரு ஃபைலு, எக்ஸல் ஃபைலு. அந்த எக்ஸல் ஃபைலை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது 65 கோடி செந்தில் பாலாஜி வாங்கினதா கணக்கு வருது. அது ப்ரொசீட்ஸாக இருக்கிற மாதிரி கணக்கு வருது. அதுக்கான மெக்கானிசம் என்ன, மாடஸ் ஆப்பரண்டி என்னன்னா, அந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலிகேட் பண்ணும்போது அந்த எக்ஸல் ஷீட்டை இன்க்ரிமினேட்டிங் மெட்டீரியல் கிடையாது அதில் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பில் ஆர்கியூ பண்ணுறாங்க. இடி தரப்பில் இல்லை அதில் இன்க்ரிமினேட்டிங் மெட்டீரியல் இருக்குது, அது எக்ஸல் ஷீட்டு தான், இமெயிலெலாம் நாங்கள் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல் இன் தி ட்ரையல். இதெல்லாம் ட்ரையல் எவிடன்ஸில் பேச வேண்டிய மேட்ரு, அது டெஃபினட்டாக ட்ரையலில் வரும்போது தெரியும். பட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் இஸ் த பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லா raised by செந்தில் பாலாஜி தரப்பில். பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லா இன் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு முக்கியமான கேஸாக அமையும், ஏன்னா லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக அமையும். இது என்ன மாதிரியான இந்த கேஸ் வந்து இன்டர்பிரேஷன்ஸ் இருக்க போகுதுங்கிறத எல்லாரும் ஈகராக லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது. எஃப்ஐஆர் வந்து 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸு. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து ஷெட்யூல்ட் அஃபென்ஸாக இருக்கிறதுனால தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது ப்ரெடிகேட் அஃபென்ஸ், ஷெட்யூல்ட் அஃபென்ஸ், இன்வெஸ்டிகேஷன் இன் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட். இந்த 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கும் ஒரு ECIR தான், என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், விச் இஸ் அன் இன்டர்னல் டாக்குமெண்ட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அது வந்து வெளில கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எஃப்ஐஆர் மாதிரி. அந்த ECR வந்து 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கு எந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கு அந்த ECRன்னு கேட்குறாங்க யாரு, செந்தில் பாலாஜி தரப்பில். அப்போது 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸில் ஒன் ஆஃப் த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து 1000 விட்னஸ்ஸு விக்டிம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அவங்க எக்ஸாமின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போது அந்த கேஸை ஒதுக்கிட்டு இந்த 2 ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்காது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்குமெண்ட்ஸ் வைக்கும்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆர்குமெண்ட்ஸ் வைக்கும்பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் செக் பண்ணிட்டு நாங்கள் வரோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் டிலே ஆகிட்டே வருது, ஆர்குமெண்ட்ஸாக போயிட்டுருக்கு. அதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சட்ட கொஸ்டின் ஆஃப் லா என்னென்னா, 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸை கிளப் பண்ணி ஒரு ECIR காட்டணுமா, இல்லை 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கு இருக்கக்கூடிய சார்ஜஸை ECRல ஸ்ப்ளிட் பண்ணணுமா? ஸ்ப்ளிட் பண்ணுறது அலௌடா ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல்? அதான் சொன்னேன் பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லான்னு. ஸ்ப்ளிட் பண்ணுறது, சார்ஜ் ஷீட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்ட சார்ஜ் ஷீட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறது அலௌடா ஆஸ் பர் தி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்னு பார்த்தா, ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் செக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பிளிசிட் பொசிஷன் எதுவுமே கிடையாது. ப்ரொவிஷன் எக்ஸ்பிளிசிட்னா ஒரு ப்ரொவிஷனில் ஸ்ப்ளிட் பண்ணலாம் சார்ஜ் ஷீட்னு கிடையாது. சிஆர்பிசியில் போய் ரெஃபர் பண்ணலாம், ஏன்னா PMLAல அது இல்லைன்னா சிஆர்பிசி இப்போ வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா 2023 அதோட ஈக்குவேலண்ட், அதில் போய் செக் பண்ணாலும் எக்ஸ்பிளிசிட் ப்ரொவிஷன் கிடையாது ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் த சார்ஜ் ஷீட்டுக்கு. சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் இருக்குது, போட்ட சார்ஜ் ஷீட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான பவர் கிடையாது. அப்போ இப்படி வந்து நீங்கள் கிளப் பண்ணுறதுக்கான பவர் இருந்தால், கிளப் பண்ணால் அந்த ECIRக்கு ஃப்ளோ ஆகுமானா, கிளப் பண்ணுற பவரும் PMLAலையும் கிடையாது, சிஆர்பிசிலையும் கிடையாது. இந்த தருணத்தில் அது வந்து கேஸ் ஸ்டார்ட் பண்ணுற தருணத்தில் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லாவில் ஆர்கியூ பண்ணப்படுது. இதை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பெயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்த அப்சர்வேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஹவ் ரெஃபர்ட் டு நஜீப் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட். அந்த நஜீப் ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது 3 மெம்பர் ஜட்ஜ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். இது வந்து 2021 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் டு ஸ்பீடி ட்ரையல். ஸ்பீடி ட்ரையல் வேணுங்கிறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணா இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் கிராண்டிங் இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் கான்ஸ்டியூஷனல் கோர்ட் டு கிராண்ட் பெயில் அப்படின்னு இருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டை எப்படி வயலேட் ஆகுது? நான் இதோ ட்ரையல் கண்டக்ட் பண்ண போகிறேன் இஸ் அன் அக்யூஸ்ட் அண்டர் ட்ரையல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் பண்ணப்படுது. அப்படி ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் பண்ணப்பட்டால் அப்போது கான்ஸ்டியூஷன் கோர்ட் வந்து பெயிலை வந்து கண்டிப்பாக கிராண்ட் பண்ணணும்னு சொல்லி உப்பா மாதிரி இருக்கக்கூடிய UAPA மாதிரியான கேஸ்லேயே பெயில் கிராண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பெஞ்ச் கோட் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரிஞ்சன்ட் அண்ட் ஹையர் த்ரெஷோல்ட் ஃபார் பெயில் ட்வின் கண்டிஷன். அது NDPS ஆக்டாக இருக்கலாம், PMLA ஆக்டாக இருக்கலாம், பல ஆர்கனைஸ் கிரைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்வின் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த ட்வின் கண்டிஷனும் டிலே இன் ப்ராசிக்யூஷனும் ஒன்றா ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் we are granting a bail. ஆனால் கிராண்ட் பண்ணி ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன் போடுவோன்ட்டாங்க. யார்? சுப்ரீம் கோர்ட்டு செந்தில் பாலாஜி கேஸில் சொல்லிட்டு என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கோபால் சார். அதில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 25வது பேஜ். இந்த SLP ஆகப்பட்டது நம்பர் ஆகப்பட்டது 3986 ஆஃப் 2024. இது கிரிமினல் அப்பீலாக வருது. இந்த கிரிமினல் அப்பீலில் அதாவது 25வது பேஜில் 24, 25 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் தான் கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு பெயிலுக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, A கண்டிஷன், B கண்டிஷன், C கண்டிஷன், DEF மொத்தம் 6 கண்டிஷன். இந்த 6 கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் 25 லட்ச ரூபா நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது 2 பேர் ஷூரிட்டி. B கண்டிஷன் வில் டிஸ்கஸ். C கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, மண்டே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃப்ரைடே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போயிட்டு 11 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் போய் கையெழுத்து போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் முன்னாடி போயிட்டு மீட் பண்ணணும். ஷெட்யூல்ட் அஃபென்ஸுங்கிறது CCB, அதான் ப்ரெடிகேட் அஃபென்ஸு. அது சாட்டர்டே. அப்போ மண்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எஸ் டு மேக் இஸ் பிரசன்ஸ் இன் ஷெட்யூல்ட் அஃபென்சஸ். இதை தாண்டி அப்பலண்ட், அதாவது செந்தில் பாலாஜி பெயில் என்லார்ஜ் பண்ணும்பொழுது அவருடைய பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும். அது வந்து D கண்டிஷன். E கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன சொல்கிறாங்கன்னா, த appellant shall regularly and punctually remain present. Very important. Regularly and punctually remain present before the courts dealing with scheduled offences as well as special court. Scheduled offense ஒரு இடத்துல செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2 கோர்ட்டில் போகணும். அப்போ கோஆப்ரேட் வித் த கோர்ட்ஸ் ஃபார் அர்லி டிஸ்போசல் ஆஃப் த கேசஸ். கோஆப்ரேட் இதுக்கு அர்லி டிஸ்போசல் ஆஃப் த கேசஸ். F பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் சொல்கிறாங்க, இஃப் த appellant seeks adjournment on non-existing or frivolous grounds or create hurdles in the early disposal of the cases mentioned above, the bail granted to him shall be liable to be cancelled. இது வந்து 5 கண்டிஷன் சொல்லிட்டேன்னா, இதில் B கண்டிஷன் தான் அவர் அமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அமைச்சர் ஆகிறதுக்கு சட்டத்தில் அவருக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோபால் சார், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 படி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் எப்போ அட்ராக்ட் ஆகணும்னா கான்விக்டாக இருந்தால் தான். ஒரு கேஸில் அக்யூஸ்டாக இருந்தால், அண்டர் ட்ரையலாக இருந்தால், அன்டில் த ஜட்மெண்ட், ட்ரையல் முடிஞ்சு ஜட்மெண்ட் வர வரைக்கும் கான்விக்டோ அக்விட்டலாங்கிறது பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட் பேஸ்ட் ஆன் த எவிடன்சஸ் அண்ட் ட்ரையல். அது வரைக்கும் a legislator or member of the parliament can be a member. ஏன்னா அது டிஸ்குவாலிஃபிகேஷனில் வராது. அவர் MLAவோ MPயாவோ இருந்தால், அப்போ MLAவாக இருந்தால் செந்தில் பாலாஜி கேஸ்க்கு வாங்க, அப்போ மந்திரியாக ஆகலாம். ஸோ சட்டத்தின் படி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 படி தடை இல்லை. ஸோ ஈ கேன் பிகம் மினிஸ்டர். மினிஸ்டர்ஷிப் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் கொடுக்க முடியும். அவருக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இவ்வளோ தூரம் அவருடைய ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்ததும் DMK தான். தொடர்ச்சியாக அவங்க லீகல் விங்கு தொடர்ச்சியாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய லீகல் ரெமெடிக்காக கன்சிடரிங் தட் ஃபேக்ட், செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அந்த பவரே கொடுத்தாலும் செந்தில் பாலாஜி முன்னாடி ரெண்டு இஷ்யூ இருக்குது. ஒன்று பவர், இன்னொரு சைடு லிபர்ட்டி. இப்போ நீங்கள் யோசிங்க, பர்சனலாக லிபர்ட்டி முக்கியமாக செந்தில் பாலாஜிக்கு, பவர் முக்கியமாக இந்த ஸ்டேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தடையாக இருக்க கண்டிஷன் தான் B கண்டிஷன். அதில் என்ன என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்னா, அப்சர்வேஷனில், த appellant shall not directly or indirectly attempt to contact or
communicate with the prosecution witnesses and victims of the 3 scheduled offences in any manner. இந்த 3 scheduled offense இருக்கு இல்லையா, FIR 1, FIR 2, FIR 3, கணேஷ்குமார், தேவசகாயம் இவங்க போட்ட கேஸ். அதில் இருக்கிற எந்த விக்டிமையும் எந்த ப்ராசிக்யூஷன் விட்னஸையும் மீட் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடாது. கான்டாக்ட் கூட if it is found that the appellant directly or indirectly made even an attempt, even ஒரு மிஸ் கால் போயிடுச்சுன்னு வச்சுப்போமே, ஒரு எக்ஸாம்பிள் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தா கூட டு கான்டாக்ட் எனி ப்ராசிக்யூஷன் விட்னஸ் ஆர் விக்டிம் இன் த ஷெட்யூல்டு ஆஸ் வெல் ஆஸ் அஃபென்ஸ் இன் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட், இட் வில் பி அ கிரவுண்ட் டு கேன்சல் த பெயில் கிராண்டட் டு த அப்பலண்ட். அப்போ கிரவுண்ட் டு கேன்சல் எத்தனை வாட்டி சொல்கிறாங்க? அப்போ கேன்சலேஷன் ஆஃப் த பெயில் பண்ணுவேன்னு சொல்கிறது இன்டென்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பவர் மினிஸ்டர் ஆகணும்னு கூட அவருக்கு ஆஃபரே கூட வருதுன்னு வச்சுப்போம். இப்போ டிஎம்கேலேருந்து கண்டிப்பாக தலைமை வந்து கொடுப்பாங்க, ஏன்னா கொங்கு ரீஜன் இம்பார்ட்டன்ட்டு. பட்டு மினிஸ்டர் ஆஃபீஸுங்கிறது பப்ளிக் ஆஃபீஸ். நீங்கள் வந்து 1000 பேர் வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸும் விக்டிம்ஸும் இருக்காங்க. கேன் யூ ஸ்டாப் தேர் லிபர்ட்டி டு என்டர் த பப்ளிக் ஆஃபீஸ்? செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியாக இருக்காரு, என்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு 1000 பேருக்கு தடை ஏற்படுதா இல்லையா? வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு லிபர்ட்டி இருக்கா இல்லையா? அவங்க தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூ பற்றி பேசணும். இப்போ ஒரு மின்சார வாரியத்துக்கு கூட மந்திரி ஆகிறான்னு வச்சுப்போமே செந்தில் பாலாஜி அவர்கள். அப்போ மின்சார பிரச்சனைலாம் அந்த 1000 பேருக்கு இருக்கா இல்லாமையாக இருக்கும். அவங்க கான்டாக்டில் வர்றது கூட இவர் கான்டாக்டில் போன மாதிரி இருக்கும். அப்போ அது கேன்சலேஷன் ஆஃப் த பெயிலுக்கு அமௌண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ பவரே வந்து அவர்கிட்ட வந்தாலும் இந்த கண்டிஷன் ஆகப்பட்டது, இந்த கண்டிஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் பி கண்டிஷன் ஆகப்பட்டது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக தான் செந்தில் பாலாஜிக்கு அமையுங்கிறது. இது வந்து இன்னரண்ட் சேலஞ்ச். இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்றைக்குமே சொல்ல முடியாது, நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்காதீங்க, நீங்கள் வந்து மந்திரியாக இருக்காதீங்க, நீங்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்காதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 படி கான்ஸ்டியூஷனலாக அக்யூஸ்டாக இருக்கும்போது யூ கேன் பி த மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் யூ கேன் பிகம் மினிஸ்டர். அதே தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடி வந்து பெயில் கொடுக்கும் பொழுது, அப்போ இன்டரிம் பெயில் கொடுக்கும் பொழுது சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு என்டர் ஆகக்கூடாது, செக்ரட்டரிக்கு என்டர் ஆகக்கூடாது, ஃபைல் சைன் பண்ணக்கூடாது, அந்த லிக்கர் எக்ஸைஸ் பாலிசியோட ஃபைலை ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை இடியில் வந்து பெயில் கொடுக்கும்பொழுது அது இல்லைன்னு சொல்லலாம் அந்த கண்டிஷனை. சிபிஐ வழக்கில் அந்த கண்டிஷன்ஸே இல்லை. அப்போ சிபிஐ வழக்கில் பெயில் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் மாதிரி நல்லா தடை கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அதை அங்கே பார்த்துக்கோங்க, பெயில் கிராண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வழக்கில் கிராண்ட் பண்ணிட்டாங்க. அதை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறாரு, சீஃப் மினிஸ்டர் இருக்கிறத விட அக்னி பரீட்சை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒதுங்கிடுறாரு சீஃப் மினிஸ்டர் பொசிஷன்லேருந்து. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மெடிக்கலாக இஸ் நாட் வெல் அப்படிங்கிறது தான் சப்மிஷன் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், எவ்ரிவேர். ஃபஸ்ட்டு போட்டதே பெயில் வந்து மெடிக்கல் கிரவுண்டு தான். இப்போயும் அந்த மெடிக்கல் கிரவுண்டை குறிப்பிட்டிருக்காங்க, அது சப்மிஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த ஸ்ட்ரிஞ்சன் கண்டிஷன் இருக்குது, பி கண்டிஷன், இட் அமௌண்ட் டு கேன்சலேஷன் ஆஃப் த பெயில். அப்போ ஹூ இஸ் கோயிங் டு மானிட்டர்? கோர்ட் இஸ் கோயிங் டு மானிட்டர், 1000 victims and prosecution witness is going to monitor, and in case if you come directly or indirectly, அடுத்த பாயிண்ட், நீங்களே டைரக்டாக வந்தாலும் வராட்டியும் நீங்களே டைரக்டாக பேசியிருந்தாலோ கான்டாக்டில் வந்திருந்தாலோ உங்கள் சார்பில் யாராவது பேசியிருந்தா கூட அது எப்படி பார்க்கப்படும் அப்படிங்கிற அந்த சேலஞ்ச் இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி கோர்ட் மானிட்டர்ட் பெயில் கண்டிஷன். 2 ப்ராசிக்யூஷன் மானிட்டர்ட் பெயில் கண்டிஷன். ஏன்னா சிசிபி இதை மானிட்டர் பண்ண போகிறாங்க, ஏன்னா ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் மானிட்டர் பண்ண போகிறாங்க. அப்போ 3 வேல இட்ஸ் கோயிங் டு பி மானிட்டர். அப்போ இவ்வளோ பெரிய சேலஞ்ச் செந்தில் பாலாஜிக்கு இருக்கும் பொழுது மந்திரி பதவியே கொடுத்தாலும் அந்த இடத்துல இந்த சேலஞ்சை வந்து எப்படி ரிலாக்ஸ் பண்ண முடியும்? மண்டே கண்டிஷன், ஃப்ரைடே கண்டிஷன், சாட்டர்டே கண்டிஷன் போய் அப்பியர் ஆகிறத ரிலாக்ஸேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோபாலகிருஷ்ணன் சார், பெயில் கண்டிஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கண்டிஷன் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பெட்டிஷன்ஸ் போடுவோம், அக்யூஸ்டுக்கோ கிளைண்ட்ஸ்க்கோ போடுவோம். ஆஃப்டர் 15 days கூட நம்ம போடுவோம். பட் இந்த பி கண்டிஷனை வந்து ரிலாக்ஸேஷன் போட முடியுமா? நான் வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸை போய் பார்க்கறதுக்கு பர்மிஷன் வேணும், நான் வந்து விக்டிம்ஸை பார்க்கறதுக்கு பர்மிஷன் வேணும், ரிலாக்ஸேஷன் போட முடியாது. கோர்ட்டுக்கு நான் டைமுக்கு வர முடியாதுன்னு போட முடியாது. ஸோ அப்போ இது வந்து இன்னரண்ட் கண்டிஷன். இந்த இன்னரண்ட் கண்டிஷன் ஆகப்பட்டது ரிலாக்ஸேஷனுங்கிறது வந்து நான் அப்ளிகபிலிட்டி இருக்கிறது நம்மளால் சட்ட ரீதியாக பார்க்க முடியுது. அண்ட் டெஃபினட்டாக இந்த கண்டிஷன் ஆகப்பட்டது அவருக்கு லிபர்ட்டி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு டெஃபினட்டாக இம்பார்ட்டண்ட்டே தவிர இப்போ பவருங்கிறது எந்த அளவுக்கு அவர் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது இந்த கண்டிஷனால்
டெஃபினட்டாக வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆஃப்டர் 15 டேஸ் நம்ம சொன்ன மாதிரி ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக அவங்க போவாங்க. மண்டே ஃப்ரைடே சைன் போடுறத வீக்லி ஒன்ஸ் கொடுங்க, இல்லைன்னா ஒன் டைம் கொடுங்க அப்படிங்கிறதுன்னு கேட்பாங்க. இதுக்கிடையில் பல முறை பிணைக்காக அவங்க அப்ளை பண்ணும்போது உங்களுடைய தம்பி சரணடையலை அப்படிங்கிறது தான் ஈடி வைத்த வாதமாக இருந்தது. பட் இன்னைக்கு வரைக்கும் அவர் சரணடையலை. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின்ஸாக ரைஸ் ஆகிருக்கும்ல. டெஃபினட்டாக இப்போது அவருடைய பிரதர் வந்து சரணடையில் அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெயில் டிஸ்மிஸ் பண்ணும்பொழுதே பல முறை அப்சர்வேஷன் 2 வாட்டி இல்லை, ஈவன் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்லேயும் அது வந்து ஒரு அப்சர்வேஷனாக வந்துட்டு இருந்தது. ஸோ இன்னும் அவர் வந்து ஃப்ளைட் ரிஸ்க் இருக்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. 3 விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க சார். என்னென்னா, ஒன்று அவர் மந்திரியாக இருக்கிறது, அது வந்து அவரோட கண்ட்ரோல் இருக்குது, அவர் ரிசைன் பண்ணிட்டார், சிஎம்ஓ அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அவர் ரிசக்னேஷனை. 2வது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து அவருடைய பிரதர் வந்து அரெஸ்ட் ஆகாமல் இருந்து சரண்டர் அடையாமல் இருந்தது. ஸோ ஃப்ளைட் ரிஸ்க் இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. 3வது வந்து இன்கம் டேக்ஸ் அஃபிஷியல்ஸ் ஒரு 6 மாதம் முன்னாடி இன்கம் டேக்ஸ் அஃபிஷியல் சப்போர்ட்டர்ஸ் வச்சு அதை அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணது. அவங்க வந்து சர்ச் பண்ண வரும்போது அவங்கள வந்து தாக்குன அந்த இஷ்யூ சப்போர்ட்டர்ஸ். இந்த 3மே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக ஹைலைட் பண்ணப்பட்டது. இப்போ இந்த 3மே பார்த்தீங்கன்னா அதை தாண்டி போகிற இந்த கண்டிஷன்ஸ் வேறு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கேஸ் ட்ரையல் இப்போ இஸ் அக்யூஸ்டட் ட்ரையலாக இருந்தார், இப்போ கஸ்டடியிலிருந்து வெளில வந்துட்டார். ஸோ இஸ் லிபர்ட்டி இஸ் கிராண்டட், பட் லிபர்ட்டி வித் கண்டிஷன்ஸ், ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன், நாட் நார்மல் கண்டிஷன். அண்ட் அதனால் வந்து செந்தில் பாலாஜி ஹாஸ் டு அடியர் திஸ் கண்டிஷன் வித் நோ எக்ஸப்ஷனே இருக்க முடியாது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. அதனால் இது எப்படி ப்ரொசீட் ஆகும் இந்த கேஸு, அசோக்குமார் அவர்களை வந்து கைது பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ட்ரையல், ஏன்னா அவரோட பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவரோட ஸ்டேட்மெண்ட், அவரோட எவிடன்சஸ், இது எப்படி கேதர் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் போத் சிசிபி ஆஸ் வெல் ஆஸ் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் இடி வந்து டெஃபினட்டாக எக்ஸாமின் பண்ண வேண்டிய மேட்டர். ஐ ஹோப் தட் இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஃபர்தர் வந்து டெவலப்மெண்ட்ஸ் இந்த கேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், அட் த எண்ட் ஆஃப் த இட்ஸ் பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட் ஆன் த மேட்டர். இட்ஸ் அ ட்ரையல், இட்ஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். சமீபத்தில் நடந்த எல்லா இடி வழக்கு பதிவு செஞ்ச எல்லா கேஸ்லையுமே டாக்குமெண்ட்ஸ் இவங்க என்ன பண்ணல, ஃபைல் பண்ணல. இதான் கோர்ட் எல்லா கேசஸ்லுமே, நீங்கள் ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும், இல்லைனா கெஜ்ரிவால் கேசஸாக இருக்கட்டும், கவிதா எல்லாத்துக்குமே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணல, சப்மிட் பண்ணல அப்படின்னு தான் கேட்கக்கூடிய கேள்வியாக இருந்துச்சு. இவர் பெயிலுக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க, தொடர்ந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு முடியாத ஒரு சமமாக இடியில் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போது இது தொடரும் அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியடில் இந்த கேஸ் முடியாதே. இப்போது இவங்க போட்டிருக்க கண்டிஷன்ஸை பார்க்கும்போதும் இவங்க இடி தரப்பில் அந்த வழக்கை விரைவாக நடத்தி முடிக்கணுங்கிற டாக்குமெண்ட்ஸ், ஃபுல் டாக்குமெண்ட்ஸ், ஏன்னா அவருடைய தம்பியெல்லாம் வந்த பிறகு விசாரணையெல்லாம் பண்ண முடிஞ்ச பிறகு தான் ஃபுல் டாக்குமெண்ட்ஸும் கிடைக்கும். கரெக்ட். எப்படி அதை ஷார்ட் லிஸ்ட்டில் முடிக்கும்? யூஆர் அப்சல்யூட்லி ரைட். அதான் சொல்ல வரேன், அவர் பவர் எடுத்துக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். ஏன் சேலஞ்சாக இருக்கும்? இந்த கண்டிஷன் இருக்கா இல்லையா, பி கண்டிஷன் கோர்ட் வாட்ச் பண்ணி தான் இருக்க போகிறாங்க. பவர் எடுத்துக்கிறத தாண்டி பப்ளிக் கூட கனெக்ஷன் வச்சிருக்கதே கஷ்டம், சேலஞ்ச் இருக்கும். இந்த கண்டிஷன் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. இந்த கண்டிஷன் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார். இப்போது ஒரு கொஸ்டின் ஆஃப் லா அடுத்தது செந்தில் பாலாஜி என்ன ரைஸ் பண்ணுவார், இதுதான் இருக்கும். என்ன கண்டிஷன் இருக்கும்? மேபி ஒரு 2 months கழிச்சோ 3 months கழிச்சோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறதுனால என்னால் ஃப்ரீயாக போயிட்டு பப்ளிக்கில் இருக்க முடியல, என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து பொலிட்டீஷியனாக என்னால் பண்ண முடியல, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி என்னோட ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாக்கா நான் மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிற டெஃபினட்டாக கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணுவார். அதனால் இந்த கண்டிஷன் தான் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷனுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ தேர் ஆர் சேலஞ்சஸ். செந்தில் பாலாஜி இஸ் ஸ்டில் ஹேவிங் அ சேலஞ்சஸ். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை போய் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ போய் பிரிசன்லேருந்து அவரை வந்து கூட்டிகிட்டு வர இடத்துல வந்து இந்த 1000 people ஒரு 4 பேர் இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இருக்க சான்ஸ் இருக்குமா இல்லையா? தேர் பப்ளிக், யூ கான்ட் ஸ்டாப் தெம் ஃப்ரம் என்ட்ரிங் எனி பிளேஸ் பிகாஸ் யூ ஆர் அ பப்ளிக் பர்சன். யூ கான்ட் ஸ்டாப் தெம் ஃப்ரம் இன்ட்ராக்டிங், பட் யூ ஷுட் ஸ்டாப். கான்டாக்டில் கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ தேர் இஸ் அ ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன். அதனால தான் அவங்களோட சார்பு வழக்கறிஞர் பேசும்போது கூட, என்ஆர் இளங்கோ சார் பேசும்போது கூட கிளியராக சொல்லியிருந்தார் காலையில், சட்டத்தின்படி அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், சட்டத்தின்படி அவர் வந்து மந்திரி ஆகிறதுக்கு எந்த தடவையும் இல்லைங்கிறத சொல்லியிருந்தார். ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட் கண்டிஷன் வந்து செந்தில் பாலாஜி இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் பர்சன் அண்ட் he will orient to the practicality. He should orient to the practicality. What is the practicality? இந்த கண்டிஷன்ஸ் தான் ப்ராக்டிகலிட்டி. அந்த கண்டிஷன்ஸை புரிஞ்சு அவரை பாதுகாக்கிற வேலையை கண்டிப்பாக அவர் செஞ்சுப்பார். ஒரு லீகல் ஒப்பீனியன் வேணால் வாங்கிக்கலாம் எல்லா அட்வொகேட்ஸ் கிட்ட. அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபார் ப்ரொடெக்டிங் himself with the liberty he will have to take the choice. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் பொசிஷனை விட்டுட்டு பார்ட்டி ஒர்க்கை பார்க்க போயிருக்காருன்னா, அவரே அப்படி பண்ணும்பொழுது செந்தில் பாலாஜி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2021 வந்தார்.
அரவிந்த் கெஜ்ரிவால் ஆப்பை பில்ட் பண்ண பார்ட்டி லீடர். அவரே அந்த பதவியை உதறிட்டு சுப்ரீம் கோர்ட் கண்டிஷன் வயலேட் ஆகிடுமான்னு பார்த்து அக்னி பரீட்சை எடுத்திருக்காரு டு பில்ட் இஸ் பார்ட்டி. அப்போது கொங்கு ரீஜனை பார்த்துக்கக்கூடிய ஒர்க்கை எப்படி வந்து ஈவன் செந்தில் பாலாஜி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணுறவங்களுக்கு, டீட்டெயில்டாக பார்க்குறவங்களுக்கு, லீகல் ஃப்ரெட்டர்னிக்கு நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக புரியும். காரணம் இந்த பி கண்டிஷன் ஆகப்பட்டது இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரிங்கன்ட் கண்டிஷன் ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் இன் பப்ளிக் ஆஃபீஸ். ஸோ அதனால் ஹவ் இஸ் இ கோயிங் டு டீல் வித் திஸ்? லிபர்ட்டியா பவரா? அட்லீஸ்ட் ரிலாக்ஸேஷன் ஆர்டர் வர்றது வரைக்குமாவது இந்த மினிஸ்டர் அவர் பதவியேற்க முடியாது. இந்த நீங்கள் சொன்னது கரெக்ட். ரிலாக்ஸேஷனுங்கிறது மண்டே ஃப்ரைடே சாட்டர்டே கொடுக்கறது நார்மல் ரிலாக்ஸேஷன். மற்ற ரிலாக்ஸேஷன் கோர்ட் அப்பியரன்ஸ் வந்து உங்களால் எக்ஸம்ஷன் வந்து உடல்நிலை காட்டி ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த பி கண்டிஷன் எப்படி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க? அப்போ என்ன சொல்ல வரீங்க? அவனை என்ன சொல்ல வராரு? விக்டிமோ ப்ராசிக்யூஷன் விட்னஸஸையும் நான் போய் மீட் பண்ணுவேன் அப்படின்னு ரிலாக்ஸேஷன் போடுவார்? அப்படி போட முடியாது. கொஸ்டின் ஆஃப் லா என்ன ரைஸ் பண்ணலாம்? நான் வந்து பொலிட்டிஷியனாக இருக்கேன், ஐ எம் ரெப்ரசென்டிங் அ பார்ட்டி, ஐ ஹேவ் டு கோ டு பப்ளிக் மீட்டிங். அப்போ யார் வந்து சந்திக்கிறா, யார் வந்து சந்திக்கல? இன்னொன்று, சான்ஸ் எடுக்க மாட்டார்ல. டக்குனுக்கு பெயில் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா எப்படி சான்ஸ் எடுப்பார்? அப்போது அந்த இடத்துல வந்து அவர் கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு கிளாரிஃபிகேஷன் வாங்குறதோ அவர் ப்ரொஃபஷனுக்கு வந்து அது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனலாக அவரோட ப்ரொஃபஷன் எப்படி பாதிக்குது, ஃப்ரீ டு கேரி ஆன் இஸ் ப்ரொஃபஷன் விச் இஸ் பொலிட்டிஷியன், அது எப்படி பாதிக்குதுங்கிறத கொஸ்டினை ரைஸ் பண்ணி அடுத்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் கூடி சீக்கிரம் இருக்கிறத நான் பார்க்க முடியும். ஒரு சிக்கல் இருக்க தான் செய்யுது. அதாவது மருத்துவ காரணங்களை காட்டி பெயில் வாங்கினதும், இனி அடுத்து பெயில் ரிலாக்ஸேஷனுக்கு இல்லை நான் மக்களை சந்திக்கணும் அதுக்காக எனக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதும் டோட்டலாக முரணா இருக்கும். கரெக்டா? மெடிக்கல் பிரச்சனையும் அவருக்கு இருக்கு. பைபாஸ் சர்ஜரி அண்டர்கோ பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மெடிக்கல் பிரச்சனை நடக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தார். வீல் சேர்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தார் பிரிசனில் இருக்கும்போது. இப்போ சடனாக யூ கெட் அ நியூ எனர்ஜி, டெஃபினெட்லி யூ ஆர் ஹேவிங் அ கான்ஃப்ளிக்ட் வித் யுவர் ஓன் அஃபிடேவிட்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக சட்ட ரீதியாக பார்க்கப்படும். இப்போ கட்சி தொண்டர்கள் இல்லாட்டி அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து அவரை மினிஸ்டராக செலிப்ரேட் பண்ணுறது வந்து அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கலாம். நத்திங் ராங். டெஃபினட்டாக ஒரு சப்போர்ட்டராக இருந்தால் அப்படி தான் செலிப்ரேட் பண்ணி ஆகணும். எனிபடி ஹேஸ் தட் ரைட் டு செலிப்ரேட். பட் வாட் வில் பி த சேலஞ்ச் ஃபார் ஹிம்? திஸ் வில் பி த சேலஞ்ச் ஃபார் ஹிம் அன்டில் ஹி கெட்ஸ் திஸ் கிளாரிஃபைட். கேரிங் ஆன் இஸ் ப்ரொஃபஷன் ஆர் பீயிங் அ மினிஸ்டர் இன் பப்ளிக் ஆஃபீஸ் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் அண்ட் இட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் ஹிம் டு எக்ஸிக்யூட் த ஒர்க். அது அவருக்கு மட்டும் பர்சனலாக சேலஞ்ச் கிடையாது, அவரோட ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கே சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா மினிஸ்டருங்கிறது ஜஸ்ட் மினிஸ்டர் பதவியில் உட்காந்து அழகு பார்க்கறது இல்லை இல்லையா? யூ ஹேவ் டு பர்ஃபார்ம் த ஒர்க் அண்ட் when you are performing the work you have to meet the public. You can't ask the public not to enter. அது 1000 பீப்புளும் பப்ளிக் தான். அந்த விட்னஸாக இருக்காங்களோ விக்டிம்ஸாக இருக்காங்களோ you cannot say don't enter. So they have the right to meet but you don't have the right to meet. ஸோ அப்போ எம்எல்ஏயாக இருந்தும் மக்களை சந்திக்க முடியாது. இனி சந்திக்க முடியாதுன்னு கிடையாது, அந்த சந்திக்கும் போது அவங்க கான்டாக்ட் இருந்தாங்கன்னா எஸ் அந்த சேலஞ்சை யோசிச்சு தானே இருப்பாரு. சொல்ல நீங்கள் இந்த பி கண்டிஷனில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அவங்க தொகுதிக்குட்பட்ட மக்களை அவங்க சந்திக்கணும். அதான் ஒரு பேசிக்கான விஷயம் அவருடைய. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலும் இருக்க முடியாது. ரைட்வே அரவிந்த் கெஜ்ரிவால் போன மாதிரி நீங்கள் தலைமைச் செயலகம் போகக்கூடாது. நீங்கள் மக்கள் பிரதிநிதி தான், நீங்கள் அதை பண்ண. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு லெஸ் கண்டிஷன். ஆக்சுவலாக அரவிந்த் கெஜ்ரிவாலோட கண்டிஷன் ஸ்ட்ரிஞ்சன் கண்டிஷனா, செந்தில் பாலாஜி அவர்களோட ஸ்ட்ரிக்ட் கண்டிஷனாக நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன். எங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து பஞ்சுலாக வரணும், அட்ஜென்மெண்ட் சீக் பண்ணக்கூடாது எங்கே சொல்லியிருக்காங்களா? ஒரு கண்டிஷன் கூட என்னால் பார்க்க முடியல. கேன்சல் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த வேர்டு இருக்கா? இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு 2 பேராகிராஃபில் கேன்சல் த பெயில்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ டைரக்ஷன் given by the Supreme அரவிந்த் Court. கெஜ்ரிவால் சொல்லும்போது பிரச்சாரத்திற்காக தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்டே என்ன பண்ணியிருந்தாங்க, நீங்கள் மக்களை சந்திக்கணும், தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த இதில் ஃபுல்லி ரிலாக்ஸ்டு பெயிலாக தான் இருந்துச்சு அந்த டேட்ஸ் வரைக்கும். அப்சல்யூட்லி. பை த வே, இந்த பெயில் கேன்சல் பண்ணுற பவர் யார்கிட்ட இருக்குது? சுப்ரீம் கோர்ட் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் டெலிகேட்டட் திஸ் பெயில் என்லார்ஜ்மெண்ட் டு செஷன்ஸ் கோர்ட். செஷன்ஸ் கோர்ட் இஸ் கோயிங் டு வாட்ச். எஸ், செஷன் கோர்ட் ஹஸ் த பவர் டு கேன்சல் த பெயில். அப்போ இந்த கண்டிஷன் இஸ் இன் தி ஹோல்ட் ஆஃப் த செஷன்ஸ் கோர்ட். இட்ஸ் அ ட்ரையல் கோர்ட் ஆஃப் தி Prevention Money Laundering Act 2002 and Special Court plus Scheduled Offense இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுக்கலாம்னு சொன்ன பிறகு கூட முதன்மை அவர் நீதிமன்றத்தில் அவருடைய ஷூரிட்டிஸ் அப்படிங்கிறது கிளாரிட்டியாக இல்லை, கரெக்ட், அது இன்னும் தெளிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் நம்ம நேர்காணல் பண்ணுற நேரம் வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணி கரெக்டாக சொன்னாங்க. நீங்கள் கோபால் சார், நிறைய வழக்குகள் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்களும் when you are going to the court we understand. கோர்ட் பொறுத்த வரைக்கும் ஏவா பியா சியா சத்யாவா
கோபால் சாரான் கிடையாது. கோர்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அண்ட் தேர் cannot be exception to anybody. You may be a minister, you may be a politician, you may be a public figure, you may be a popular figure, you may be a celebrity, but when it comes to court, everybody is equal. அப்போ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி அந்த ஆர்டர் வந்து அஃபிஷியலாக கோர்ட்டுக்கு சர்வ் ஆகாத பொழுது எப்படி பெயில் என்லார்ஜ் பண்ணுவாங்க? அதுதான் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஐ ஹவ் நாட் பீன் சர்வ்ட் அஃபிஷியலின்னாங்க. அப்போ இடி வந்து சர்வ் பண்ணணுமா, யார் வரணுன்றது அந்த இடத்துல வந்து கொஸ்டின் கேட்கப்படுது. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக சர்வ் பண்ணதுக்கப்புறம் கோர்ட் ஆர்டர் பண்ணாங்க. Court is purely based on the procedure. Court cannot violate that. Whoever it may be, from the Prime Minister to the ordinary citizen, everybody is equal before law. Equality of law, equal protection of law, as per Article 14 of the Constitution of India. அப்படிங்கிறத கோர்ட் தான் தீர்மானிக்கிறாங்க எல்லா வாட்டியும். அதனால செந்தில் பாலாஜி மந்திரியா இருக்காரு, மந்திரி ஆக போறாரு, இல்லை அவர் எம்எல்ஏவா இருக்கிறதுனால கோர்ட் cannot show an exception to him. இல்லை, எல்லாருக்கும் நடக்கிறது தான். எல்லா அக்யூஸ்டுக்குமே பெயில் வந்து ஷூரிட்டி கொடுக்கும்போது நடக்கிறது தான். கரெக்ட். ஷூரிட்டி கொடுக்கும்போது எல்லாருக்கும் இந்த கன்ஃபியூஷன் தான். ஆர்டர் காப்பி வாங்கியாச்சா, சர்டிஃபிகேட் காப்பி வாங்கியாச்சா, கேட்க தானே செய்கிறாங்க. அது எப்படி செந்தில் பாலாஜிக்கு மட்டும் கேட்க மாட்டாங்க? கண்டிப்பாக கேட்பாங்க. அதுதான் கேட்டிருக்காங்க பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில். ஸோ இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி லாஃபுல்லி ப்ரொசீஜர் ஓரியன்ட் ஆஸ்பெக்ட். ரொம்ப நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி கோபால் சார். நேர்களே மற்றும் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.